தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மத்திய அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து பேசியிருக்கிறார். பாஜக ஒருங்கிணைப்பு குழுவினுடைய தலைவராக அண்மையில் நியமிக்கப்பட்ட எச் ராஜா மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடன் தற்போது அவர் சந்தித்திருக்கிறார். சில தினங்களுக்கு முன்னதாக தமிழக ஆளுநர் RN ரவியை சந்தித்து வாழ்த்து பெற்ற எச் ராஜா தற்போது டெல்லி சென்றிருக்கிறார். பாஜக ஒருங்கிணைப்பு குழுவின் தலைவராக நியமிக்கப்பட்ட நிலையில் தற்போது உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து பேசியிருக்கிறார். இன்று மாலை அவர் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனையும் சந்திக்க உள்ளதாக தகவல் வெளியாக இருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் சுபாஷ். விவரங்களை பதிவு செய்யலாம். பாஜகவுடைய தமிழ்நாட்டின் ஒருங்கிணைப்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறார் எச் ராஜா. அண்ணாமலை அவர்கள் லண்டனுக்கு மேற்படிப்புக்காக சென்ற காரணத்தினால் 6 பேர் கொண்ட குழுவானது அமைக்கப்பட்டு அந்த குழுவின் ஒருங்கிணைப்பாளராக எச் ராஜா, மூத்த தலைவராக இருக்கக்கூடிய எச் ராஜா நியமிக்கப்பட்டார். நேற்று முன்தினம் ஆளுநரை சந்தித்து கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் பேசியிருந்தார் எச் ராஜா. அதைத் தொடர்ந்து நேற்றைய தினம் உறுப்பினர் சேர்க்கையானது தொடங்கப்பட்டது. இந்தியா முழுவதும், தமிழகத்திலும் அது நடத்தப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக தற்போது உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்திருக்கிறார் எச் ராஜா. டெல்லியில் இருக்கக்கூடிய அமித்ஷாவின் இல்லத்தில் மதிய உணவுடன் சேர்த்து ஒரு கலந்துரையாடல் சந்திப்பானது நடைபெற இருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக நம்ம பார்க்க வேண்டியது ஈவினிங், இன்னைக்கு மாலை நிதியமைச்சரையும் எச் ராஜா சந்திக்கிறார் என்பது கூடுதல் தகவலாக பார்க்க வேண்டியது இருக்கிறது. மிக முக்கியமான சந்திப்புகள் அடுத்தடுத்து அவர் நடத்துகிறார். அடுத்த 3 மாதத்திற்கு தமிழகத்தில் பாஜகவை வழிநடத்தக்கூடிய பொறுப்பு அவருக்கு வழங்கப்பட்டிருக்கும் நிலையில் தற்போது அமித்ஷாவை சந்தித்திருக்கிறார் பாஜகவினுடைய ஒருங்கிணைப்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கும் எச் ராஜா அவர்கள். நன்றி சுபாஷ், விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு.